இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு த்ரில்லிங்கான கோர்ட் ட்ராமா மூவி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன தி வெர்டிக்ட் படம். இந்த படத்தை அறிமுக இயக்குனரான கிருஷ்ண சங்கர் இயக்கியிருக்காரு. இந்த படத்துல சுஹாசினி, வரலட்சுமி சரத்குமார், ஸ்ருதி ஹரிஹரன் லீடிங் ரோல்ல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட கதை மொத்தமும் அமெரிக்கால நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. இந்த படத்துல ஒரு பெரிய கோடீஸ்வரரா சுஹாசினி நடிச்சிருக்காங்க. சுஹாசினிக்கு மூச்சு திணறல் பாதிப்புனால ஆக்சிஜன் சப்போர்ட்டோட இருக்காங்க. இந்த படத்தோட கதை 2019 உலகமே கொரோனா பெருந்தொற்றால பாதிக்கப்பட்ட சமயத்துல நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. 2019 மே 20 பெரிய கோடீஸ்வரரான சுஹாசினி திடீர்னு மர்மமான முறையில இறந்துடுறாங்க. ஏற்கனவே ஆக்சிஜன் சப்போர்ட்டோட இருந்த சுஹாசினி இயற்கையான முறையில இறந்தாங்களா இல்ல அவங்களை யாரும் கொலை செஞ்சுட்டாங்களா அப்படின்னு போலீஸ்க்கு சந்தேகம் வருது. இந்த வழக்கு போலீஸ் விசாரிக்கும் போது சுஹாசினி தன்னோட மகளை போல வளர்த்த ஸ்ருதி ஹரிஹரனுக்கு எதிராக சாட்சியங்களும் ஆதாரம் கிடைக்க அவங்களை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல நிப்பாட்டுறாங்க. ஆனா ஸ்ருதி ஹரிஹரன் மேல இருந்த அன்புனால சுஹாசினி பாத்தீங்கன்னா தன்னோட $150 மில்லியன் சொத்தை அவங்க மேல எழுதி வச்சிருக்காங்க. அப்படி இருக்கையில பணத்துக்காக ஸ்ருதி ஹரிஹரன் சுஹாசினியை கொலை செஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. சுஹாசினி இறந்த அன்னைக்கு சுஹாசினி கூட எப்பவுமே நம்பிக்கையா இருக்கிற 25 வருஷமா வேலை பார்த்த வேலையாலும் அந்த இடத்துல இல்ல. அந்த இடத்துல ஸ்ருதி மட்டும் தான் இருக்காங்க. இதனால மொத்த எவிடன்ஸும் ஸ்ருதிக்கு எதிராக மாறுது. ஸ்ருதி ஹரிஹரனுக்காக இந்த கேஸ்ல வாதாடுற வக்கீலா வரலட்சுமி சரத்குமார் வர்றாங்க. உண்மையிலேயே சுஹாசினிக்கு என்ன நடந்தது, அவங்க மரணம் இயற்கையா இல்லை அவங்களை யாரும் கொலை செஞ்சாங்களா, என்ன காரணத்துக்காக கொலை செஞ்சாங்க அப்படிங்கறத இந்த படத்தோட மீதி கதையா அமையும். இந்த படத்துல ஒரு சில ட்விஸ்ட் எல்லாம் இருக்கு. நீங்க இந்த படத்தை கண்டிப்பா ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படம் சன் நெக்ஸ்ட் OTTல தமிழ்லயே அவைலபிளா இருக்கு. இந்த மாதிரியான ஷார்ட்டான மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து எந்த படத்தோட ரிவ்யூ போடலாங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க.